வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக வந்துவிட்டோம். தூங்கினதே 11:30 மணிக்கு, ஆனால் ஏஞ்சிது 5:20. அலாரத்துக்கு முன்னாடி ஏஞ்சிச்சோம். பூஸ்ட்டாக இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏஞ்சிச்சோன்னா வயிறு மட்டும் எம்டியாக இருந்துச்சுன்னு ப்ரெஸ் பண்ணிட்டு 2 வீட் பிரெட்டை போட்டுட்டு ரன்னிங்க்கு நான் மட்டும் தனியாக போகல நண்பர்களே. நம்ம நண்பனும் நெய் வந்தாப்புல, சும்மா தான் தூங்காமல் படுத்திருந்தாப்புல. எனக்கு தூக்கம் வரல பாய், நானும் வரேன் அப்படின்னாப்புல. சரி வாங்கன்ட்டு அவரை அழைச்சிட்டு போய்ட்டு ஆளு ஒரு கருப்பு கவியை போட்டோம். சாரி நண்பர்களே, நான் மட்டும் தான் போட்டேன், அவர் போடல. அப்புறம் நம்ம டெய்லி நான் பார்க்குறது கேட்குறதுனா அவர்கிட்ட பேசிக்கிட்டு நம்ம லொக்கேஷன் வாக்கிங்களே பார்க்கவா பொறுமையாக போயிட்டோம். போனோன்னா மொபைலில் ஃப்ரேமை வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் வாம போட ஆரம்பிச்சிட்டோம். அவர் பாடி அத்லெட்டு தான் நண்பர்களே, அதாவது ரன்னிங்னா ஓடி இருக்காப்லையா. இப்போ நம்ம கூட ஃபஸ்ட் டைம் ஓடுறாப்புல. பகாவாக நானும் வரோம் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணி நம்ம எப்பொழுதும் ஓடுறதா ஒரு ரவுண்டு எக்ஸ்ட்ராவே ஓடணும் நண்பர்களே. ஆல்ரெடி நம்ம 4 ரவுண்டு கிட்ட ஓடுவோம், பட்டு ஷூ சரியில்லை, கால் பெயினாக இருக்குது. சரின்ட்டு எப்பொழுதும் ஒரு 2 ரவுண்டுக்கு போல் நண்பனோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டு ஓடிட்டு பக்காவாக 2 பேரும் வந்துட்டு அச்சைட்டு ஒரு குரூப் போட வந்துட்டோம் நண்பர்களே. ஃப்ரேம் வச்சுட்டு நான் அச்சைட்டு ஒரு குரூப் போட்டேன். எனக்கு ஆப்போசிட்டில் அவர் போட்டுருந்தாப்புல. தலைவா நீ வந்துருக்க, எனக்கு பின்னாடி வா, ஒர்க் அவுட் போடுற வீடியோவை நம்ம கண்டிப்பாக போட்டே ஆகணுங்கிறதுக்காண்டி அவர் போட சொல்லிட்டேன். பக்காவாக அவர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. அதாவது நான் பைக்கில் போனாலே வண்டி ஓட்டிக்கினே வேடிக்கை பார்த்துட்டு போவேன். சும்மா இருக்கும்போது வேடிக்கை பார்க்கலாம் எப்படி, அந்த வேடிக்கை பார்க்குறதுனா உங்களுக்கு ஃப்ரேமாக எடுத்துன்னு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து சந்தோஷமாக இருங்க நண்பர்களே. எதுனா காலையில் பார்க்கும்போது அந்த பனி விடுறதுக்கும் இருட்டுக்கும் பகாவாக இருக்கும் நண்பர்களே. அதனால தான் வேறு ஒன்று. அப்புறம் ஒன்று நண்பர்களே, சரியான ஃபைட் ஆகிடுச்சு. யாரையும் கேட்குறீங்க, நம்ம வாய்ஸ் தான். 2 பேரும் சரியான ஃபைட்டிங்க. யார் ஜெயிச்சான்னு தெரில. 2 நேரம் சண்டை போடுறீங்க, அதுக்கப்புறம் வேடிக்கை பார்க்குறீங்க. அப்படி இப்படின்னு அவங்க வழட்டி விட்டு நேராக வந்துட்டேன் நண்பர்களே. எங்கன்னு கேட்குறீங்களா, லாஸ்ட்டு ஒர்க் அவுட்டான புல்லப்ஸ் போட புஷ்அப்ஸ் போட மறந்துட்டேன் நண்பர்களே. அதான் ஒரு நல்ல ஃப்ரேமை வச்சு அவர் கையில் குத்துனேன். நான் போய்ட்டு புஷ்அப்பை போட்டு 2 பேரும் கிளம்பிட்டேன் நண்பர்களே. எங்கன்னு கேட்குறீங்களா, சிட்டிங்கு தான். சிட்டிங் போடலன்னா நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலாகுது நண்பர்களே. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நேராக வந்து சிட்டிங்கை உட்காந்துட்டு தலையை ஆட்டி யாருக்கு ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்குதுன்னு காமிச்சிட்டு வந்தோம் ஜாலியாக. அதுக்கப்புறம் நான் இல்லையா நண்பன் பிடிச்சிட்டு வாங்க நம்ம போவோம், டைம் ஆகிடுச்சின்னு அவர் என்னை கூப்பிட்டுக்கினே இருந்தார். நான் தான் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போனேன். போகும்போது கருப்பு காப்பி வாங்கி கொடுங்கண்ணே. அதே மாதிரி கருப்பு காப்பி வாங்கி கொடுத்தாங்க நண்பர்களே. அவர் ஒரு பால் குடிச்சாப்பில் நான் ஒரு கருப்பு காப்பியை குடிச்சிட்டு நேராக வந்துட்டேன் நண்பர்களே. வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட போகலான்ட்டு ஒரு கடைக்கு போனேன். போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டேன் நண்பர்களே. ஏன்னா கேட்குறீங்க, 3 சப்பாத்தி செம்மையாக இருந்துச்சு. 3 சப்பாத்தி 60 ரூபா தான் நண்பர்களே. சிலிண்டர் ரேட் ஏற்றிருக்கேன்னா 5 ரூபா ஏற்றிட்டாங்க. நம்ம எப்போல்லாம் 15 ரூபா கணக்கில் சாப்பிடுவோம். சாப்பிட்ட இடத்துல ஸ்வீட்டு கிடச்சிச்சு. நம்ம ஸ்வீட்டை அவாய்ட் பண்ணுறோம். அந்த ஸ்வீட்டை கொண்டு வந்து நான் நண்பனுக்கு கொடுத்தேன். நண்பன் பிரியாணி சாப்பிட்டு வந்து சும்மா ஜம்முன்னு படுத்திருந்தாப்புல. அவர் கையில் கொடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்த உடனே 1 லிட்ரு, அதாவது கூலிங் வாட்ரு ஜிவுன்னு இழுத்துட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு நம்மளே. வந்து கொஞ்ச நாள் படுத்துட்டேன். ஏன்னா சரியான வெயில் நண்பர்களே, கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஏந்திரிச்சு ஒரு கருப்பு காப்பியை போட்டேன் நண்பர்களே. ப்ரெட்டை நினச்சி வயிறில் வச்சோன்னே வயிறு ஃபில்லு. அதுக்கப்புறம் நான் நண்பன் கூட போய் நைட்டுக்கு கிரில்லை சாப்பிட்டு நாளைக்கு இந்த வீடியோவே முடியுது. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய்.